ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்மின் வி லேர்னிங். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து இந்தியன் பாலிட்டியோட 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய லெசன். ஸோ அந்த வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம இதில் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கலாம், அதையும் பார்த்துருங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பிக்கை இல்லா தீர்மானம் டேஸில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி, மக்களவை. நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பிரதம அமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்களும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாநிலங்களவை 18, மக்களவை 39. மாநிலங்களவையிலிருந்து 18 பேரும் மக்களவையிலிருந்து 39 பேரும் தமிழகத்திலிருந்து உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சபாநாயகர். மக்களவை உறுப்பினர்களால் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் சபாநாயகரின் செயல்பாடுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர். பண மசோதாவை தீர்மானிப்பதில் இவருடைய முடிவே இறுதியானது. 2. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை அவர் பதவியில் நீட்டிப்பார். நாடாளுமன்ற இரு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். 3. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அல்லது வருகை புரியாத போதும் துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிப்பார். ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஸோ மேற்கூறிய எல்லாமே வந்து சபாநாயகரோட ஒர்க். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கட்சி தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஸோ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறதை வந்து தடுக்கிறதுக்கான தடை சட்டம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1985. 1985ஆம் ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசமைப்பு சட்டம் 10வது அட்டவணை அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. ஸோ இந்த பக்கத்தில் உள்ளது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். ஸோ அந்த பக்கம் வந்து மந்த் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மந்த் அப்படின்னு. நவம்பர் மற்றும் டிசம்பர், பிப்ரவரி டு மே, ஜூலை டு செப்டம்பர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 312. ஓகேங்களா. அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களான பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி முதல் மே வரையிலும். ஓகேங்களா. ஸோ பட்ஜெட் வந்து பிப்ரவரி டு மே வரைக்கும் இருக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் மற்றும் டிசம்பர்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட டேஸுக்கு அதிகாரம் உண்டு. ஸோ ஒரு மாநிலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ இல்லை அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, நாடாளுமன்றம். நம்மளோட பார்லிமெண்ட்டுக்கு தான் அதோட பவர் இருக்குது. ஸோ குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஸோ நாடாளுமன்றம் வந்து ஒரு மாநிலத்தோட எல்லைகளை வந்து மாற்றிடுறதுக்கும் அதுக்கு பவர் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான உரிமையும் நாடாளுமன்றத்தில் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. ஸோ வந்து நம்ம தலைமை வழக்கறிஞர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து நியமிக்கிறதுக்கான சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 76. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக பதவி பெற எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 10. ஸோ வந்து இந்திய குடிமகனாகவும் ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதிகளாகவோ அல்லது உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராகவோ அல்லது குடியரசுத் தலைவரின் பார்வையில் மேம்பட்ட சட்ட வல்லுநராகவோ இருத்தல் வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அரசாங்கத்தின் 3வது அங்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீதித்துறை. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்?
ஓகேங்களா. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் நாட்டின் முதன்மை நீதிமன்றம் ஆகும். இதன் தலைமையிடம் டெல்லியில் அமைந்துள்ளது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா. ஸோ எந்த ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 1950 1950. புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ நம்மளோட குடியரசு நாளிலிருந்து 2வது நாள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 1950ஆம் ஆண்டின் அரசியலமைப்பின் தொடக்கத்தில் எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 8 நீதிபதிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்திருக்காங்க. 1950ஆம் ஆண்டின் அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது. தற்சமயம் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 28 நீதிபதிகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்றம் ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி பெற எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருத்தல் வேண்டும்? ஸோ நம்ம உச்சநீதிமன்றத்துக்குள்ளே போகணும்னா அதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும், அதான் சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 5. உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி பெற இந்திய குடிமகனாகவும் உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 10 ஆண்டுகள் செயலாற்றியிருத்தல் வேண்டும். ஓகேங்களா. ஒன்று ஜட்ஜாக இருந்திருக்கணும், அப்படி அட்வொகேட்டாக இருந்திருந்தாங்கன்னா 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் நீடிக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் பி 65. உச்சநீதிமன்ற நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பர். தற்காலிக அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1935. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி 2004. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை 2004இல் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உள்ள அமைப்பு? ஆன்சர் ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது நீதி புனராய்வு எனப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியிலுள்ள நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். 2. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தில் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது. 3. மாநில உயர்நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்தவோ அல்லது வேறு சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காகவோ நீதி பேராணை பிறப்பிக்க முடியும் என கூறும் சரத்து? ஆன்சர் ஆப்ஷன் சி 226. அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட உச்சநீதிமன்றம் எத்தனை நீதி பேராணைகளை வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி 5. 1. ஆட்கொணர்வு நீதி பேராணை. 2. கீழ் நீதிமன்றங்களுக்கு விடுக்கும் கட்டளை நீதி பேராணை. 3. வழக்கு விசாரணை தடை நீதி பேராணை. 4. தடைமாற்று நீதி பேராணை. 5. உரிமை வினவும் நீதி பேராணை. ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது? ஸோ இதுதான் லாஸ்ட்டு, நம்ம வந்து நம்மளோட நீதிக்காக போராடுறது இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னா என்ன நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றம். நாட்டின் இறுதி முடிவு எடுக்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஆண்டுகளின் அடிப்படையில் பிரதம அமைச்சரை வகைப்படுத்துக. 1 மொரார்ஜி தேசாய், 2 லால் பகதூர் சாஸ்திரி, 3 விபி சிங், 4 டி தேவகவுடா, 5 மன்மோகன் சிங். ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 1964 to 66, அதுக்கப்புறம் 1977 to 79, அப்புறம் 89 to 90, 96 to 97, 2004 to 2014. ஸோ இந்த அடிப்படையில் வந்து நம்மளுக்கு யார் யார் அப்படின்றது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் 1 ஃபஸ்ட்டு வந்து மொரார்ஜி தேசாய். ஓகேங்களா, அவங்க வந்து 1977 to 79. ஸோ சாரி, ஃபஸ்ட்டு வந்து லால் பகதூர் சாஸ்திரி தான் 1964 to 66, அவங்க ஃபஸ்ட்டு பிஎம்மாக இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் வந்திருப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து டி தேவகவுடா, நெக்ஸ்ட்டு விபி சிங், நெக்ஸ்ட்டு வந்து மன்மோகன் சிங் ஃபைனலாக. ஓகேங்களா, ஸோ இந்த டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டேப்லர் காலத்தில் இருக்குது பாருங்கள், லால் பகதூர் சாஸ்திரி ஃபஸ்ட் இருந்திருப்பாங்க. இதான் ஆனால் ஆர்டர். ஓகேங்களா, ஸோ இது எந்த அடிப்படையில் வேணால் கேட்கலாம், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பொறுத்துக. குடியரசுத் தலைவர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, அவங்க எந்த வருஷம் ஆண்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருப்பாங்க. அப்துல் கலாம், சங்கர் தயாள் சர்மா, 3rd வந்து நீலம் சஞ்சீவி ரெட்டி, 4th வந்து பிரணாப் முகர்ஜி, 5th வந்து விவி கிரி. ஓகேங்களா, ஸோ அதோட இயர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 54132. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த வரிசையை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் எத்தனை பிரதமர் இருந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் எந்த வருஷம் அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணிக்கோங்க, அதை மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி குடியரசுத் தலைவர் அப்போ இருந்து சுதந்திரம் பெற்றதுலேருந்து பாருங்கள், இந்த ஒரு பட்டியல் இருக்குது பாருங்கள், இப்போ வரைக்கும் வந்து எந்தெந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அவங்க எந்த ஆர்டர் வேணால் கேட்பாங்க, இதே ஆர்டர்னு கேட்க மாட்டாங்க. பட் இது வந்து ஒன் ஆஃப் த ஏதோ ஒரு எக்ஸாம்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் கேட்டிருக்க மாதிரி உள்ள ஒரு கொஷின். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இப்படி படித்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இதோட இந்த மத்திய அரசு பாடம் வந்து நம்மளுக்கு முடிவடையுது. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே நேரத்தில் உங்களுக்கு வந்து புக்ஸும் அண்ட் தென் வந்து ஆப் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டுக்கான லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.